உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், வாகனம் தெரியுமா? வாகனம்னா பைக்கு, காரு, லாரி, பஸ்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உலக மக்களே, காரு, பைக்கு, லாரி, ஆட்டோ, இந்த மாதிரி பஸ்ஸு, இந்த மாதிரி வாகனம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? பிரதர் சிஸ்டர், பார்த்துருப்பீங்களா? ஏறிருப்பீங்களா? சரிங்களா? அதுக்கு புக்கு இருக்கும். வண்டிக்கு ஆர்சி புக், சரிங்களா? அந்த புக்கு கம்பெனிலேருந்து வருதுல்ல, அப்போ ஒருத்தர் பேரில் இருக்கும். கம்பெனிலேருந்து வண்டி வெளியேறதில்ல, அப்போ பதிவாகும், ஒருத்தர் பேரில் பதிவாகும். சரிங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வித்துறாரு, அப்புறம் இன்னொரு வித்தர் பேரில் பதிவாகுது. ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் மேலே புக்கு பதிவாகும், வண்டி அவர் போட்டா இருக்கும், அவர் அட்ரஸ் இருக்கும், சீல் குத்திருக்கும். அடுத்து இன்னொருத்தர் வாங்குறாருல, அவர் போட்டா வச்சு சீல் குத்தி அவர் பேர் எழுதி அவர் அட்ரஸ் இருக்கான். சரிங்களா மக்களே? பிரதர் சிஸ்டர், மெயினாக அந்த அரசியல்வாதியை தான் அந்த நல்லா கேட்கணும், நல்லா பார்க்கணும், நல்லா படிக்கணும். சரிங்களா சார்? ஃபஸ்ட்டு வாங்கின ஓனரு பேர் இருக்கும் ஆர்சி புக்கில், வண்டி புக்கு, பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். ரெண்டாவது வாங்குறாருல, அவர் பேரும் பதிவாயிடும். சரிங்களா? பதிவாகாமல் நிறையா ஓடுது, பதிவான புக்கு இருக்குல்ல, சரிங்களா? அந்த 2 பேரில் மாறிடுச்சு. நிறையா பேரில் இருக்குது, நம்ம அதிகமாக பேச வேணாம். ஃபஸ்ட்டு வாங்கின பேரில் இருக்குது, அவர் வித்துடுறாரு. ரெண்டாவது வாங்கின பேரில் வண்டி இருக்குது, அட்ரஸ் இருக்குது. இப்போ இந்த வண்டி யாருக்கு சார் சொந்தம்? ஃபஸ்ட்டு வாங்கினாரு அவருக்கு சொந்தமா, இல்லை ரெண்டாவது வாங்கினாரு அவருக்கு சொந்தமா? சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே, அறிவாளிகளே, புத்திசாலிகளே, சொல்லுங்கள் சார், யாருக்கு சார் சொந்தம்? ரெண்டாவது வாங்கினது தானே சொந்தம். ஃபஸ்ட்டு வாங்கினவங்களுக்கு எதுவும் சொந்தம் இல்லைல்ல. பாடல், திரைப்பட பாடல் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து காசு போட்டு நெட்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பாட்டு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அந்த காலத்துலேயே கேஸ்ட்டு